கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ஹாஸ்டலில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா இதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளால் சமைக்க முடியுது, சமைச்சு சாப்பிட்டுக்க முடியுது. என்னன்னு தெரில, நேற்று நான் வச்சுட்டு போனேன், இன்றைக்கி இருக்கான்னு தெரில. அதனால் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஏதாவது மிஸ் இருந்தால் கதறேன். பாருங்க, இதில் வந்து கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு இந்த இடம், அதனால் தெரியல அவ்வளோ. அதனால தான் அதில் காட்டினேன். சரி, இதை வந்து ஆஃப் பண்ணோன்னா அதை பாருங்கள், திருப்படியே ரிட்டர்னு. ஓகே, கட்டிங் போட்டாச்சு. ஈஸி க்ளீனு, பியூரி, க்ரீமு, ஷாப்பு, விப்பு, மிக்ஸு, ஸ்மூத்தி, ஐஸுக்கு இது வரலாம். அப்படியே ஓடியான்னு பார்ப்போம். இங்கேயும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சில பேர். வணக்கம் மக்களே, இங்கே பாருங்க, இன்றைக்கி புது சட்டெல்லாம் போட்டு பலவலன்னு ரெடி ஆகிட்டேன். எதுக்குன்னா சமைக்கிறதுக்கு தான். காலைல சமைச்சிட்டு தான் வெளில போகலான்னு இருக்கேன். ஏன்னா நேற்று சாப்பிட்டது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. வெறும் சூஷி வந்து ரொம்ப கம்மியாக தான் தந்தாங்க. அது வந்து 15 USD. அது நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் அந்த குறையும் சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த சிட்டியே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அதனால் வந்து காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வயிற்று கொஞ்சம் ரெப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து நம்ம கிச்சன் ஏரியா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டே காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நேற்று நம்ம செஞ்சோம், ஆனால் வந்து பெருசாக ஒன்றும் செய்யலை. அதனால் இன்றைக்கி வந்து நேற்று போய் மீன்லாம் வாங்கினது நான் உங்களுக்கு வந்து அந்த கொரியன் இது போயிருப்பேன். ஸோ இது போயிட்டு அந்த ஷாப்பிங் மால் மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட், கொரியன் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கினேன். 10.something USD போட்டிருந்தாங்க, 11 USD வச்சுப்போமே, ஓகேங்களா. அதை எடுத்து நான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து குழம்புலாம் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து காய்கறிலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வெங்காயம் தக்காளிலாம் வாங்கினோன்னா தாங்காது. அதனால் வந்து லைட்டாக இது ரைஸ் இருக்குது, அதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மீன் கொஞ்சம் பீட்ரூட் இருக்குது, பீட்ரூட் வச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடலாம், ஓகேங்களா. சரி வாங்க, கிச்சன் ஏரியா அப்படி இருக்குது, நல்லா க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது இது உள்ள பாருங்கள். பிரெட் டோஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாரி யூட்டென்சில்ஸ், தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை பாருங்க, கிளாஸ் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சால்ட்டு, பெப்பரு, ஆயில் இது வந்து இவங்க காமனாகவே இவங்க வச்சிடுறாங்க. இவங்க ரீஃபில் பண்ணியே வச்சிடுறாங்க ப்ராசஸிங் முடிஞ்ச உடனே. பாருங்கள், இங்கே வந்து சால்ட் இல்லை, யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல். ஓகே, சரி, இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீசர் இருக்குது தனியாக, அதுக்கப்புறம் நார்மல் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது உள்ள நம்மளோட இன்க்ரீடியன்ஸை லேபிள் பண்ணி வைக்கணும். இங்கே பாருங்க, இதுமாரி எல்லாருமே அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நேற்று நம்மளோட ஒரு கேக் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அது என்ன பண்ணுறது, அது மக்கள் ஒரு சிலரோட மனநிலை அப்படி தான் இருக்கும் போல். சாப்பிட்றாங்க எடுத்து, ரொம்ப பசிச்சிருக்கும் போல், எனக்கும் பசிக்கும்ல அது மாதிரி. சரி, அதுதான் நேற்று வந்து ஒரு கேக்கு தான் மிஸ் ஆச்சு. மற்றபடி இன்றைக்கி என்னன்னு தெரில, நேற்று நான் தெரில. பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தால் வீடியோவில். அதுக்கப்புறம் இங்கே பிளேட்ஸு, பவுலு இது எல்லாமே க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. காஃபி கப்பு இது அதுன்னு எல்லாம். அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் கூட நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம சமைச்சோம்னா நம்மளே தான் குக் பண்ணி சமைச்சதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்து வந்து இங்கே போகணும். ஆனால் ஒரு நம்ம தான் வந்து டேக் பண்ணிக்கணும். இங்கே வந்து காமன் நிறைய ஹாஸ்டல் வந்து போகிற இடம் இந்த ஹாஸ்டலில் இருக்குங்க தான். பட் இந்த ஹாஸ்டலே ரொம்ப பெருசு, நிறைய பேர் வந்து தங்கிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி. அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ஹாஸ்டலில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா இதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளால் சமைக்க முடியுது, சமைச்சு சாப்பிட்டுக்க முடியுது. நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் மசாலாலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் திரட்டி மீனை வந்து ஒரு மேரினேஷன் பண்ணி லவக்கு அடிச்சுட்டு போக வேண்டியது தான். சரி, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இதை பாருங்கள், இது வந்து எப்படின்னா நம்ம அழுத்துனா இந்த மாதிரி துணி, கறி துணி இல்லை, இந்த மாதிரி பேப்பர் மாரி மைக்கா பேப்பர் மாதிரி இருக்குது. இது எடுத்து நம்ம கையெல்லாம் துடைக்கலாம், இல்லை டேபிள் க்ளீன் பண்ணலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பரு. இந்த சைட்லையும் ஃப்ரீசர் வச்சுருக்காங்க. ஃப்ரீசர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுமாரி குக் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியை மட்டும் நம்ம ரீஃபில் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணிவிட்டு அழுத்தி விட்டோம்னா பட்டனை அது வந்து குக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பிளெண்டர் இருக்குது, ஏதாவது ஜூஸ் பண்ணால் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். காஃபிலாம் கூட வச்சுருக்காங்க. இருங்க, நேற்று வந்து இந்த சைடில் காஃபி வச்சுருந்தாங்க, ஆனால் எனக்கு தூக்கி போயிட்டாங்க வேணான்னு தெரில. இது மற்றவங்களோட இன்க்ரீடியன்ஸு, இதெல்லாம் கை வைக்குவாங்க. இதெல்லாம் காமன் ஏரியா இன்க்ரீடியன்ஸ்னால் வெறும் சால்ட்டு, பெப்பரு, ஆயில் தான், சரிங்களா. மற்றபடி ஒரு சிலர் எடுத்துகிட்டு வரதை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், நம்ம இதெல்லாம் நம்ம கை வைக்கக்கூடாது, சரிங்களா. சூப்பரு. சரி, நம்ம வந்து சமைப்போம். அதே மாதிரி சமைக்கிற இடத்தாண்ட வாஷிங் பாருங்கள், நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வாஷிங்கு, ரின்ஸு, வாஷ் பண்ணி சோப்பு போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தண்ணியில் அலசணும், ரின்ஸு. அதுக்கப்புறம் சானிடைஸ், சரிங்களா. சானிடைஸ்னால் ஏதாவது இது போட்டு சானிடைஸ் பண்ணுறோம், ஆனால் சானிடைஸ் மாதிரி எதுவும் இல்லை இங்கே, சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணணும். எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சதுக்கப்புறம் உடனே ஈரத்தோடு வச்சுக்கக்கூடாதுன்றது தான் கான்செப்ட்டு.
ஒரு சில பேர் சமைச்சிட்டு குக் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம். அவங்க குக் பண்ணிவிட்டு இங்கேயே போட்டு போயிடுறாங்க, பாத்திரத்தை கழுவ மாட்டானுங்க. கடுப்பாகி போச்சு ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது அதை. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வந்து குக்கிங் ஏரியாவில் இண்டக்ஷன் வருங்க. இண்டக்ஷன் இருக்குது, எல்லாமே பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹை, லோ, மீடியம்ன்றதை நம்ம வந்து திருப்பிக்கலாம். எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது இந்தமாரி குக்கிங். இது வந்து ஹீட்டிங் ஃபிலமெண்ட் மாதிரி இருக்குங்க. இது வந்து நான் ட்ரை பண்ண வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு இடம் கிடைக்கல, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது ஒர்க் ஆகல. ஆனால் இது ஹீட்டிங் பிளேட்டு ஓகே தான். இது இண்டக்ஷன் ஸ்டவ் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு, ஸ்பூனு, நைஃப் மாதிரி, அதுக்கப்புறம் இங்கே நைஃப் இருக்குது, ரியல் நைஃபு. ஆனால் ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அறியறதுக்கு. கொடுத்ததே உனக்கு ஓசி இதில் வேறு நீ இதெல்லாம் பேசுவேன்றீங்களா? சரி, ஓகே. சரிங்க, ஓகே. நம்ம கடையில் ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் அப்போ நான் நடுவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. மக்களே இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் குக்கிங்கு. இன்றைக்கி தெறிக்க விட போகிறோம். எதை தான் பண்ண போகிறோன்னா ஃபிஷ்ஷு தான் பண்ண போகிறேன். ஏன்னா சிக்கன் வந்து சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்க போகிறோம். அதனால் இந்தமாதிரி நல்ல கிளாத்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல கிளாத்து தான். கமெண்ட்டில் வந்து கழுவி விட்டாதீங்க. சூப்பராக இருக்குது, ஒயிட் கலரு. பாருங்க, ஜிங்கிச்சான்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஓகேவா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, நான் இதை எடுத்து போய் அந்த சைடு ஓரமாக போட்டு ஒடியான்னு. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங் பண்ணிடுவோம். இப்போ வந்து பீட்ரூட் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 ஆகிடுச்சு இதுக்கு. சரி, உடம்புக்கு நல்லது. பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், மீன். இந்த மீனோட ப்ரைஸை பாருங்கள், $10.7 போட்டிருக்காங்க. $10.7 ஓகேன்ற மாதிரி தான் தருது. ஃபிஷ்ஷு நல்லது தான் உடம்புக்கு, அதனால் சாப்பிட்லாம். அதுவும் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சு. சரி, ஓகே. ஆனால் கட் பண்ணுறவங்க வந்து அங்கே வந்து 7 மணிக்கு சம்திங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம போகும்போது 9 மணி, அதனால் கட் பண்ண முடியல. இல்லைனா அங்கேயே கட் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீஸாக அழகாக நல்லா வறுத்துக்கலாம், இன்னும் சூப்பராக. சரி, இப்போ வந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இப்போ நல்லா ஃப்ரோசன் ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இது எடுத்து கொடுத்தாங்க. இந்த கொஞ்சம் நேரம் இப்படி இல்லைன்னா இதில் வச்சுருவோம். கொஞ்சம் இதுவாகட்டும், டீஃப்ரீஸ் ஆகட்டும். இப்படி இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இதில் சுடு தண்ணி வரா மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம இப்படிலாம் நவுட்டலாம். சூப்பரு. இது பாருங்க, இப்படி இப்படி நவுட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து சூடாக வரதுக்கு இப்படி இந்த லெஃப்ட் சைடு சூடாக வரணும்னா இப்படி, கோல்டாக வரணும்னா இப்படி. எவ்வளோ பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா இது வந்து சோப் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக வரா மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஒர்க் ஆகலை போலது. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து மீனை வந்து கொஞ்சம் நேரம் அப்படி வந்து தண்ணியில் ஓட விட்டு நம்மக்கிட்ட இருக்க மசாலா பாருங்கள். இந்தியாவில் வந்து கொண்டு வந்த மசாலா இருக்குது, சில்லி பவுடர் தான். அதுக்கப்புறம் சால்ட் இருக்குது. இது இமாலயன் சால்ட்டு. என்னடா கலர் ஒரு மாதிரி இருக்குது, கண்டாமினேட் நடக்கணும்னு சொல்லாதீங்க. இது இமாலயன் சால்ட்டு, பிங்க் சால்ட்டு. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஓகேங்களா. அதனால் நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் அள்ளி எடுத்து வந்துட்டேன். இதை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஓகே, மீன் வறுவல் ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணது தான். அதுக்கப்புறம் பெப்பர் வந்து தேடும் போது இங்கேயே இருந்தது. எதுக்கு நம்ம பெப்பரை யூஸ் பண்ணணும், இங்கே பெப்பர் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. சால்ட்டு இங்கேயே இருக்குது, அவ்வளோ தான். இதாக இருக்குது, எடுத்துட்டேன். 4 இன்க்ரீடியண்ட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தண்ணியிலே ஊற போட்டு அப்படியே ஃப்ளோவில் விட்டாச்சு. இப்போ வந்து மீன் ஓகே நம்ம கையில் இருக்குது. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சால்ட்டு, ஓகேங்களா. இதில் சால்ட்டு மழைச்சாரல் மாதிரி வர்றதுக்கு இப்படி போட்டிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு அளவு தெரிய மாட்டேங்குது. ஓரளவு கொஞ்சம் ஸ்பூன் மாரி இருந்தால் இல்லை கையில் எடுத்து போட்டால் கூட நமக்கு தெரியும். நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியல, ஆனால் விழுகுது தான், கரெக்டாக விழுது அதில். ஆனால் வந்து நம்மளால் பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கணும். ரொம்ப அதிகமாக போச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும். இவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கி கடைசியில் சாப்பிட முடியாமல் போச்சுன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். அப்புறம் இதை நம்ம எப்படி போட போகிறோம், ஸ்பூன் எடுத்து வந்துடுறேன். ஸ்பூன் வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் அந்த சைடில், அதுக்கு வந்து இந்த சைடில் போட்டுருக்கோம் கொஞ்சம். ஓகே, ரெடி. இப்போ வந்து இது இப்படி தான் வச்சுப்போம். அப்புறம் இந்த சால்ட் இருக்கும்போது நான் இந்த சால்ட் போட்டேன் அவசரப்பட்டு. சரி, ஓகே. என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் பெப்பர் இருக்குது, பெப்பர் லைட்டாக
ஓகே, அவ்வளோதான். மசாஜ் பண்ணிட வேண்டியது தான் இன்னைக்கு ஒரு குடி. பாருங்க. வாவ். ஓகே, ரெடியாக இருக்காதுல. இது காய்கறி கட் பண்ணிடுவோம். ஓகே, சூப்பரு. மேரினேஷன் பண்ணியாச்சு. மசாலா வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மசாலா சரியில்லைன்னா வறுவலுக்கு இதுதான் மெயின். மற்றபடி இது எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேவா? அதேமாதிரி ஸ்லோவாக குக் பண்ணணும், கரெக்டாக குக் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ வந்து கையெல்லாம் நிறைய மசாலா இருக்குது, வேஸ்ட் ஆகிறதுக்கே எனக்கு விரும்ப மாட்டேங்குது. அதுக்கு நக்க பொரியான்றீங்களா? இல்லை. ஓகே, சரி வாங்க. கையை கழுவிடும். ஓகே, வாங்க ஆரம்பிப்போம். இதை இங்கே போட்டுருவோம். இது வந்து ஃபஸ்ட் நாள் வாங்கினேன் வெங்காயம். ஓகே, அதுக்கப்புறம் பீலர் பாருங்கள், நல்லா கனமாக இருக்குது, செம்ம கனமாக இருக்குது. இவ்வளோண்டு எனக்கு கொஞ்சம் இந்த பீலர் யூஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் எப்பயுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை வாங்கியிருக்கிறேன். அதனால் பொறுமையாக பண்ணணும். அதனால் இங்கே பாருங்க, தாறு மாறாக வெட்டியாச்சு வெங்காயத்தை. ஓகே, நீங்கள் பாருங்க, இது பீலரில் வச்சு பீலாம் பண்ணியாச்சு. இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம கத்திங்க போகிறோம். ஓகேவா? இது ஸ்டேபிளாகவே இல்லை இந்த கத்தி. அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்ணும்போது. அதேமாதிரி பீட்ரூட் கொஞ்சம் கடுசாக தான் இருக்கும் கட் பண்ணுறது. அதனால் பொறுமை வேணும். ரொம்ப சீரியஸாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. கையில் கட்டு போட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஐடியா வந்து இருக்குது. நம்மக்கிட்ட பீட்ரூட் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, விட்டமின் ஏ ரிச்சாக நம்ம ஒரு ட்ரிங்க் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வந்து சுகர் நட்டு வந்துருக்கோம் தைவான்லேருந்தே வரும்போது. சரி, ஓகே, அதனால் இது இங்கேயும் இருக்குது சுகரு, நம்மக்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இப்போ வந்து தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர் நம்மக்கிட்ட ஆல்ரெடி கலெக்ட் பண்ணது இருக்குது. ஊற்றிட்டு இந்த மூணுத்தையும் போட்டு ஒரு பிளெண்ட் அடிப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம். இந்த ஒரு ஃப்ரூட்டு, இந்த ஒரு பீட்ரூட்டை வச்சு எப்படி இருக்குன்றத டேஸ்ட்டு பண்ணிடுவோம். பாருங்க, 2 ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக இது வந்து போட்டுப்போம். மிச்சரை வந்து இது எடுத்துப்போம் பொரியல். ஓகே, கட்டிங்க போட்டுருவோம். ரொம்ப சின்ன இருக்குது. ஓகே, கட்டிங் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று கூட போதும் தான் நினைக்கிறேன். ஜூஸுக்கெலாம் நிறைய போட்டால் ரொம்ப திப்பியாக இருக்கும். எசன்ஸ் அந்த ஃப்ளேவர் கிடச்சா போதும். ஓகே, இது வேணாம். இந்த சைடு ஓகே, தீர்க்கலாம். இங்கே பாருங்க, ஆப்பிள் பீட்ரூட்டு போட்டாச்சு. சூப்பராக. இது வந்து சுகர் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் தண்ணி விளையாடிட்டு அடிக்க வேண்டியதான். ஓகே, போட்டாச்சு. தண்ணி ஊற்றிடுவோம். சுகர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கா, கோல்டன் சுகர்னு வாங்க இதுக்கு பேர். ரொம்ப ரிஃபைன் பண்ண சுகர் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. அதனால் இந்தமாரி நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை ப்ரௌன் சுகராக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. இது வந்து கோல்டன் சுகர், ரெண்டுத்துக்கும் நடுவில், ஒயிட்டுக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில். நல்லா தண்ணி வந்து தாராளமாக வச்சுப்போம். ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா கஷ்டம். இங்கே பாருங்கள், இவங்ககிட்ட இருக்க பிளெண்டர் இதுதான். பாருங்கள், சூப்பராக இருக்கா? நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் பவர்ஃபுல்லாக 1, 2, 3 தான் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பல்ஸு விட்டு விட்டு அடிக்கிறதுக்கு. இது ஈஸி க்ளீனு, பியூரி, க்ரீமு, ஷாப்பு, விப்பு, மிக்ஸு, ஸ்மூத்தி, ஐஸு, க்ரஷ்னு, இப்படி நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லோ, ஹை, இப்படி 2 சைடும் திருப்பிக்கலாம் போல். பாருங்கள், ஒரு ஒயின் மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. பீட்ரூட் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்குன்னு எதுவும் பெருசாக அந்த இதுவெலாம் கிடையாது. சரியா? அதனால் நம்ம வந்து ஒரு தடவை நல்லா கையில் பிடிச்சிக்கிட்டே அரைச்சிட வேண்டியது தான். சரி, இப்போ வந்து நம்ம அழுத்தியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்து நம்ம செட்டிங்கை போட்டாச்சு, ஆரம்பிச்சிடும் வாங்க. இப்போ ஆஃப். இது வந்து பல்ஸ் மோட். அப்புறம் இது வந்து லிக்விட். மில்க் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து மில்க் ஷேக்
தண்ணி நிறையவே ஊற்றிருக்கலாம் போல். மேலே வந்து அந்த திப்பி நிறைய இருந்துருக்கும் போல். ஓகே சரிங்க, ரெடி. அவ்வளோதாங்க. இப்படி ஃப்ரெஷ்ஷாக குடிங்க. பட்ஜெட்டில் நல்ல இது ட்ரிங்க்கு. நல்ல மனமாக இருக்குது, சூப்பரு. இன்னும் நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது. முடிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம வந்து பேன் எடுத்துக்கிட்டோம் கையில். ஓகேவா, நல்லா இது நல்லா இருக்குது. இந்த பேனு நிறைய பேன் இருக்குது, நல்ல பேனாக சூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்குது பாருங்கள். போன தடவை எடுத்தது வந்து ஃப்ளாட்டாகவே இல்லை, நம்மள குக்கிங் வந்து ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதை இங்கே வச்சாச்சு. ஆன் பண்ணுறதை பாருங்கள். வாங்க இங்கே வந்து ஆன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா, ஆஃப்னு இருக்கா. இந்த சைடில் திருப்பினா வந்து மீடியம், ஹை. ஓகேங்களா, இந்த சைடு தான் போட்டுருக்கு. நம்ம வந்து இப்படி திருப்பணும், அழுத்திட்டு ஒரு தடவை திருப்பணும். ஓகேங்களா, திருப்பினீங்கன்னா இங்கே வந்து லைட் எரியுதா, இங்கேயும் வந்து லைட் எரியும். இருங்க, இது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கே நான் ஆன் பண்ணுறேன், அங்கே தெரியும் பாருங்கள். இங்கே வந்து நான் ஹையில் வைக்க பார்க்குறேன். இது வந்து ஹாட்னு காட்டுது, அங்கே வந்து உங்களுக்கு லைட் எரியும், ரெட் கலரில் லைட் எரியும். இங்கே பாருங்கள், லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து இதோட இது வந்து இன்டென்சிட்டியை வந்து ரொம்ப அதிகப்படுத்துகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹை ஆகும். ஓகேங்களா, இப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ வருது பாருங்கள், கலரு ப்ரைட் ஆகுதா. அவ்வளோதாங்க, இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இங்கே வந்து இதோ நம்மள வந்து கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு இந்த இடம், அதனால் தெரியல அவ்வளோ, அதனால தான் அதில் காட்டினேன். சரி, இதை வந்து ஆஃப் பண்ணோன்னா அதை பாருங்கள், திருப்படியே ரிட்டர்னு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட மீன் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயில் ரெடியாக இருக்குது. ஓகே, ஆயிலை போடுவோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது என்னென்னா ஸ்மோக் அடிக்கும், அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ஸ்மோக் பெருசாக ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அப்புறம் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால் வந்து பொறுமையாக குக் பண்ணணும், ஸ்மோக் வராத அளவுக்கு பொறுமையாக நல்லா கொஞ்சம் இது பண்ணி குக் பண்ணணும். இப்போ தான் நம்ம திறமையே இருக்குது, காட்ட போகிறோம். ஓகேவா, எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், கரெக்டாக அந்த கடாய்க்குனே செஞ்ச மாதிரி இருக்குது இந்த மீன். எவ்வளோ பெருசு இல்லை, தண்டியாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பொடி. ஓகே, அப்படியே இதை ஒரு படுக்க போட்டுருவோம். இதில் எண்ணெய் கொதிக்கல. சரி, ஓகே, வைப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய மீனாக இருக்குது, குக்காக ஆகணும். அவசரப்பட வேணாம், பொறுமையாக ஃப்ளிப் பண்ணுவோம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான அந்த கரண்டி அதெல்லாம் எடுத்து வந்துடுவோம். இந்த பிளேட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஓகேங்களா, மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குது. மக்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் வீடியோ தான் இருக்குது, ஆனால் வந்து ஸ்மோக் அடிக்காமல் இருக்கணும். அதனால் வந்து மீன் ரெடியாக ஈவன் எடுத்து வந்துருக்கேன். பட் ஆனால் இவங்க வந்து செட் ஆகலையே. ரைட்டு, ஒரு நாட்டமாக இருக்குது ஒரு மீன் வெளியில் போடுறதுக்கு. இதில் வந்துட்டு பாருங்க, கட்டிங் இன்னும் போய்கிட்டே இருக்குது. இந்த கத்தியை வச்சுட்டு போராட்டமாக இருக்குது. ஓகே, ஓரளவு கட் பண்ணி அச்சு சின்ன சின்னதாக ஆகிக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மொதையாக இருந்தது, அதனால் பாருங்கள் இப்படி இருந்ததை வந்து இப்படி சின்ன சின்னதாக ஆக்கிடுங்க. அப்போ தான் வந்து குக்கிங் ஆகும் இல்லை. சரி, இப்போ வந்து இது வந்து ஸ்மோக் வராத அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது இந்த ஹேண்டில், அதனால் வந்து இதை போட்டுட்டு சேஃபாக அனுப்பிடுவோம் ஹேண்டிலையே. ஓகேவா, இப்போது நமக்கு கரண்டியாக இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். தண்ணி ஏதாவது போட்டு இது பண்ணுறீங்கன்னா ஓகே. பாருங்க, சரியாச்சா. ஓவராக ஸ்மோக் வராது மாதிரி ஊதி தள்ளிடும். போயிடு அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பரட்ட வேண்டியதும். ஓகே, பரட்டுறதுக்கு நம்மக்கிட்ட 2 எக்யூப்மெண்ட் இருக்குது. இங்கே பாருங்க, அவ்வளோதாங்க. இப்படி பரட்டு. அவ்வளோதான், முடிந்ததா. இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குது, அதனால் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு. ஓகே, இப்போ வந்து ஐயோ அது இது பாருங்கள், அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து குக் ஆகாது ஒழுங்கா. அதனால் என்ன பண்ணுறோன்னா போர்ஷன் பண்ணுறதுக்கு இதை வந்து இப்படி வச்சு இப்படி எடுத்து வந்துட்டோம் நம்ம பக்கம். ஓகேவா, ஈஸியாக அப்புறம் இதுக்கப்புறம் மறுபடியும் மூடி எடுக்கிறோம். லபக்குன்னு ஒரு கவர்.
அதான் டெயில் பக்கம் வந்து எண்ணெய் சரியாக படல, இப்படியும் கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம சைடு இப்படி எண்ணெய் வந்து இந்த சைடு தான் சாயுது. அதனால் வந்து டெயில் இந்த சைடு கொஞ்சம் தவிர்த்து வச்சுருக்கேன் வாழை. ஓகே, அப்புறம் நம்மக்கிட்ட ரைஸ் ரெடியாக இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் இது நம்ம மிச்சம் இருக்க எண்ணெய் நிறைய இருக்குது. ரைஸோட குழம்பு மாதிரி எண்ணெயை லைட்டாக ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். மிச்சம் இருக்க எண்ணெயில் நம்ம இதை வந்து பொரியல் பண்ண வேண்டியதுதான். முடிந்ததா? ஹையில் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, ஹையில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல். ஹை 6, 5 அந்த ரேஞ்சுக்கு வச்சுருக்குது. ஸோ அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் உங்களுக்கு நல்லா கதை எரியுது, தெரியுதா? ரெட் கலரில் இருக்குது பாருங்க. இது பாருங்க, குக்கர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த ஃபோர்க்கை வச்சு ஒரு குத்தி எடுக்கணும். ஆயிடுச்சுங்க, இதெல்லாம் இருக்குது. ஆயிடுச்சு. போதுமா? இதுவே போதுமானது. நல்லா தான் இருக்கும் போல. அப்படியே கடாயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்திருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. போதும்னா இதுவே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு பரப்பு வாங்கலாம். ஓகே, இப்போ வந்து எடுத்துருவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவும் சமைச்சாச்சுங்க. ஒரு பயமாகவே திகிலாகவே இருந்தது இந்த சமையல். எனக்கு ஸ்மோக் வராமல் இருந்தால் ஓகே, ஸ்மோக் வரும். சமைச்சா கண்டிப்பாக இந்தமாரி எல்லாம் ட்ரை பண்ணால் ஸ்மோக் வராமல் இருக்குமா? நம்மலாம் வீட்டில் மீன் வறுத்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அப்படியே ஓடியாமல் பார்ப்போம். இங்கேயும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சில பேருக்கு இப்படி பாஸ் ஆகி. ஓகே, பாருங்க, போட்டுருவோமா? அவ்வளோதான், சூப்பர். இப்போ வந்து இதில் வந்து தூள்லாம் இருக்குது. இதுதான் செம்மையாக இருக்கும் ஃப்ளேவரு. இதை வந்து நம்ம எப்படியாவது எடுக்க பார்க்கணும். கொஞ்சம் பொறுங்க, எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் ஆரம்பிச்சிச்சு. நம்மகிட்ட ஆனால் அந்த சில்லியோ இதுவோ எதுவுமே இல்லை, சீடு வகை எதுவுமே எடுத்து வரக்கூடாதுனாலும் நம்மளால் எடுத்து வர முடியல. அதில் வெறும் ஆனியனு, அதுக்கப்புறம் இது உப்பு மட்டும் போட்டு குக் பண்ணிக்க வேண்டியது தான். சிம்பிளான சமையல் முடிஞ்சு போச்சு. ஏதோ கை கிடைக்கிறது தான். பீட்ரூட்டை ஆட் பண்ணாமல் குக் பண்ண ஆயில் வேஸ்ட் பண்ணாமல் இது யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து முட்டை இருக்குது. ஓகேவா, முட்டையை ஒரு போட வேண்டியது தான். ஒரு முட்டையை போட்டு ஆம்லேட். தினமும் வந்து முட்டை தான் தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். முட்டை நூல் எடுத்து வந்துட்டீங்க, அதனால எடுத்து வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ரைஸ்லாம் தினமும் செய்ய முடியாது, கஷ்டம், டைம் எடுக்கும். முட்டை நூல்லாம் 10 பார்த்து போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் காட்டியிருக்கோம் உங்களுக்கு போயிட்டு இல்லை. ஆமாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. அதனால் இப்படி எடுத்து வந்துருக்குங்க. நம்ம ஊர்லேருந்தே ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் எடுத்து வர முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து வந்துருங்க. பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம குக் பண்ண ஆயிலில் பாதியில் கொஞ்சம் தான் இது வந்து பீட்ரூட் சமைச்சாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து மிச்சம் இருக்க ஆயிலில் ஒருத்தேன். இது எதுக்குன்னா முட்டை ஆம்லேட்டோ பொடி மாசோ ஏதாவது ஒன்று போட்டுருவோம். ஓகேங்களா, எப்படி வருதோ அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. போகலாம். என்ன அதிகம் தான் சொல்ல போனால் இதுவே வெறும் 3 முட்டைக்கு அவ்வளோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போட்டாச்சு எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இவனை உள்ள தள்ளிடுவோம். தம்பி அப்பா எவ்வளோ ஒரு சாப்ஸ்டிக்கில் சாப் போர்டு சாப்ஸ்டிக்குன்னு ஓகே பாருங்க, போட்டாச்சு. ஒரு நிமிஷம் வதங்க விட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஓகே, போதும், போட்டாச்சு. முடிந்ததா? அவ்வளோதான். இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறது தான். ஆல்ரெடி முட்டையை உடச்சி கலக்கி வச்சாச்சு. அது இங்கே இருக்குது. ஓகே, இங்கே வருங்க. ஓகேவா,
சால்ட் பெப்பர் போட்டிருக்குது. ஓகேவா, பாருங்க 3 முட்டை ரெடி. பொடி மாஸ் மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பொடி மாஸ், முட்டை பொடி மாஸ். ஓகே, சில்லி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். க்ரீன் சில்லி, மிளகா இல்லையே. ஓகே சரி பாருங்க, அவ்வளோதாங்க. இப்படி ஒரு கருத்து எடுத்தோம்னா பொடி மாஸ் ரெடி. வா உள்ள வா, கேட்டுக்கலாம். அவ்வளோதான். அடிப்படி நினைக்கிறேன், தூக்கிட்டேன். ஆல்ரெடி பேன் ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் தான் எல்லாமே பண்ணிருக்குல்ல, அதனால் வந்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான், இந்த சூட்லேயே அது இதுவாகிடும். அதனால் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிடுவோம். மீடியமு லோனா இந்த சைடு போயிடணும். ஓகே ஓகே சூப்பரா. இங்கே பாருங்க, நம்ம சாப்பிட ரெடி பண்ண எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா, இது குக் பண்ணுறப்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா வந்து அதான் உள்ளே வந்து சமைக்கும் போது ஸ்மோக் வராத மாதிரி மீன் எப்படி வறுக்கிறதுன்றத வந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா, பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மீன். பீட்ரூட்டு ப்ளஸ் ரைஸு. பீட்ரூட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம், இன்னும் சின்ன பொடியாக வெட்டிக்கலாம். சரி, காய் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் அப்படியான ப்ராப்ளம். மீன் அப்புறம் முட்டை பொடி மிளகு, நிறைய வெங்காயம் தாராளமாக போட்டுக்குது. இதெல்லாம் பச்சை மிளகா மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. முட்டையை அடிக்க ஆளே இல்லை. இப்படி இருக்குது முட்டை பொடி மாஸ், வேறு லெவலில் இருக்குது. தாராளமாக சாப்பிடுவோம் மீன். லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வேறு லெவலில் வந்துடும். பக்காவாக இருக்குது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்படி நம்ம ஆட் பண்ணி சாப்பிடுவோம். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணணுன்றதை பார்த்து தெரிஞ்சுட்டீங்க. ஓகேங்களா, முடிச்சுட்டு வெளியில் போகலாம். இந்த வீடியோ இப்போ முடிச்சுப்போம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் என்ன வணக்கம், பை பாய். மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. பாருங்க மக்களே, காலை வணக்கம். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு டேரெக்டாக இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம ஹாஸ்டல் இதே ஹாஸ்டல் தான், நேற்று தங்கின ஹாஸ்டல் தான். ஆனால் ஃப்ளோரை மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஃப்ளோர் சுமாராக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் தராங்கன்னா ஆப்ஷன் இருந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாற்றிக்கிறீங்கன்னா கூட மாற்றிக்கிங்க இந்த ஹாஸ்டலில். சரிங்க, நம்ம இங்கேருந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன் போக போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்வே போகணும். சப்வே எப்படி போகிறதுன்ற ரூட்டில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன். ஓகே, சப்வேன்றது மெட்ரோ தான். வாங்க அப்படியே போக வேண்டியதான். இந்த சைடு தான் சிக்னலு. நம்ம இதிலேருந்து அப்படியே ஒரே ரோடு தான், நேராக போய்ட்டு அப்படி கனெக்ட் ஆனால் ரைட் சைடு திரும்பினா உங்களுக்கு தெரியும் என்ட்ரன்ஸை, அதில் போய்ட்டு இறங்கிக்கலாம்.